மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. டான் டிவியினுடைய கல்வி திறக்காட்சி நடந்துகின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர், நாங்கள் கடந்த கால வகுப்புல எல்லாம் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்களை பார்த்து நிறைய மாணவருடைய வேண்டுகோள் கூடாங்க. நாங்கள் கடைசி 2-3 வகுப்புகளில் இலங்கை வரலாறு பார்த்தோம். இலங்கை வரலாறுல வரக்கூடிய, அதாவது இலங்கையுடைய முதலாவது அனவர காலத்தினுடைய நிர்வாகம், மெய்ப்பாசனம், வர்த்தகம், பொருளாதாரம், கலைகள் என்ற அடிப்படையில் நாங்கள் நிறைய விடயங்களை மேற்கூறாக பார்த்த வரலாறு இருக்கின்றது. அப்படி அதுக்கப்புறம் நாங்கள் இன்று மாணவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் மீண்டும் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான பாடப்பெற பார்க்க போன்றோம். ஏனென்றால் நிறைய மாணவர்களுக்கு அந்த கடந்த கால வினாக்கள் செய்யும் போது கொண்ட மிகப்பெரிய பிரச்சனை அமைந்தது அந்த பகுதி 2 இருக்கின்ற கற்று வினாக்கள் எவ்வாறு விட எழுதுவது. பகுதி 1க்கு நீங்கள் விட எழுதக்கூடிய இருந்தாலும் பகுதி 2 வரக்கூடிய சில கட்டாயமான வினாக்களுக்கு எப்படி விட எழுதுவது என்ற ஒரு சந்தேகம் நிறைய மாணவர்களுக்கு இருந்திருக்கின்ற அந்த அப்படிப்பட்ட கற்ற வினாக்களுக்கு போதிய அளவிலான புள்ளிகளை மாணவர்கள் பெற கஷ்டப்பட வேண்டும் சொல்லப்படுகின்றது. ஆகவே அந்த பாடப்பரப்பான ஐரோப்பிய வரலாறுடைய பாடப்பரப்போடு நாங்கள் நினைஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக ஐரோப்பிய வரலாறு என்னும்போது நாங்கள் கிரேக்க நாகரிகம், குறிப்பாக நாகரிகம் என்ற ஒரு விடயம் இருக்கின்ற ஐரோப்பாவில். நாங்கள் ஐரோப்பிய வரலாறுடைய முதலாவது பாடப்பரப்பு எடுத்து பார்த்தால் நாகரிகம் இருக்கின்றது. அதில் குறிப்பாக கிரேக்க நாகரிகம் ஒன்று இருக்கின்றது. கிரேக்க நாகரிகம், ரோம நாகரிகம், கிறிஸ்தவ நாகரிகம், அராபிய நாகரிகம் என்ற அடிப்படையிலான அந்த 4 நாகரிகங்களோடு சம்பந்தப்பட்ட பாடம் தான் ஐரோப்பிய வரலாறு படிக்கின்ற மாணவர் தெரியும் முதலாவது பாடலாக இருக்கின்றது. இது குறிப்பாக நாங்கள் இன்று பார்க்க போகிற நாகரிகம் கிரேக்க நாகரிகம். ஆகவே கவனிக்க மாணவர்களே, நீங்கள் நாகரிகம் என்ற என்ன அந்த அதுக்கான பொருள் விளக்கம் தெரிஞ்சுக்கணும் மாணவர்களே. அதுக்கப்புறம் நாங்கள் பாடப்பெறவு போவோம். பாருங்கள், கிரேக்க நாகரிகம். இதுவாக நாகரிகம் என்றால் கவனிங்கள் பழமை என்று சொல்வார்கள். நாகரிகம் என்றால் பழமை என்று சொல்வார்கள். அதாவது பழைய காலத்தில் ஐரோப்பாவில் இடம்பெற்ற ஒரு விடயங்களை கற்கிற பாடம் நாகரிக பாடம். நீங்கள் ஐரோப்பா பாடப்பெறப்ப நீங்கள் 3 காலகட்டமாக பிரிக்க வச்சு பார்த்துருப்பீங்க. ஒன்று புராண காலம், அது பழைய காலம், மத்திய காலம், நீண்ட காலம், மானிய முறை காலம், 3வது மரமலர்ச்சி காலம். மரமலர்ச்சி காலத்தோட அடுத்த ஆரம்பிக்க நவீன காலம் 3வது. இப்படித்தான் ஐரோப்பாவுடைய பாடப்பரப்பை ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் மாணவர் கற்பதற்கேற்றால் போல இலகுவான முறையில் வகுத்து பிரித்து வச்சுக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் ஐரோப்பாவில் மத்திய காலத்தில் மிகவும் புகழ்பெற்று விளங்கிய நாகரிகங்களில் முதல் நாகரிகம் கிரேக்க நாகரிகமானவர்கள். அந்த கிரேக்க நாகரிகம் தொடர்பாகத்தான் இந்த பாடப்பரப்பாக போகிறோம். குறிப்பாக கிரேக்க நாகரிகம் உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவுடைய பழமை வாய்ந்த நாகரிகங்களில் இந்த கிரேக்க நாகரிகம் முதல் இருக்கின்றது. இந்த கிரேக்க நாகரிகத்தோட அமைவிடம், அதனுடைய சிறப்பு, அதனுடைய அரசியல், பொருளாதாரம், கலைகள், மற்றது விளையாட்டுக்கள், பொழுதுபோக்குகள் என்று பலதரப்பட்ட விடயங்களை ஒன்றிணைந்து பார்க்கிறாக இந்த கிரேக்க நாகரிகம் அமைத்துக்கொண்டது. அது கவனிங்கள், கிரேக்க நாகரிகம் பாருங்கள், அமைவிடத்தை பாருங்கள். ஐரோப்பா கண்டத்தின் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ள தீபகற்பமே கிரேக்கமாகும். ஐரோப்பா கண்டத்தின் தென்கிழக்கு திசையில், ஐரோப்பா கண்டத்தின் தென்கிழக்கு திசையில் அமைந்திருக்கின்ற ஒரு தீபகற்பம்தான் கிரேக்கம் என்று சொல்லப்படுகின்றது. கிரேக்கம் ஒன்று. அடுத்த பாருங்கள், வடக்கே ஒலிம்பியஸ் மலையை, கிழக்கே டியன் கடலையும், தெற்கே மத்திய கடலையும், மேற்கே அயோனியன் கடலையும் எல்லையாக கொண்ட ஒன்று இருக்கு. ஆகவே அந்த எல்லை பார்க்குறோம். முதலில் ஏதாவது இடங்களோ ஏதாவது நாடு இருந்தால் அவர் எல்லை பரப்பு ஒன்று இருக்கும். அதே போலதான் இந்த கிரேக்க நாடு எல்லை பரப்பு பாருங்கள். வடக்கில் பாருங்கள் ஒலிம்பியஸ் மலை என்ற ஒரு மலை, ஒரு பெரிய மலையாக இருக்கின்றது. அடுத்து டிஎன் கடலை, கிழக்கே பாருங்கள் டிஎன் கடலையும், தெற்கே மத்திய கடல், தெற்கே கிழக்கு தெற்கே மத்திய கடலையும், மேற்கே அயோனியன் கடலை
ஆகவே கடலாலையும் மலைகளாலையும் சூழப்பட்ட ஒரு பல வாய்ந்த நாகரிகம்தான் இந்த கிரேக்க நாகரிகம் என்ற ஒரு விஷயம் முதலாவது. அடுத்த கவனிங்கள், கிமு 12ஆம் 14ஆம் நூற்றாண்டுகளில் இந்தோ ஐரோப்பிய இனக்குழுமத்தின் முதல் வாய்ந்த வகுப்பினர். கிமு 12ஆம் 14ஆம் நூற்றாண்டுகளில் இந்தோ ஐரோப்பிய இனக்குழுமத்தில், அதாவது இந்தோ ஐரோப்பிய இனக்குழுமத்திலிருந்து வந்தவர்களால் இந்த கிரேக்க நாட்டு மக்கள் என்று ஐரோப்பிய வரலாற்றாசிரியரால் இன்று கூட சொல்லப்பட்டு வருகின்றார். அடுத்த பாருங்கள், பல துறைகள் வளர்ச்சிருக்கு. அரசியல், பொருளாதாரம், பண்பாடு, கலை, ஆராய்ச்சி ஆகவே பல துறைகள் வளர்ச்சி அடைந்த தன்மை நாங்கள் பார்க்கலாம். அரசியல் வளர்ச்சி அடைந்திருக்கு. குறிப்பாக மன்னராட்சி, முடியாட்சி, உயர்குடியாட்சி, இராணுவ ஆட்சி, சில்லோர் ஆட்சி, மூத்தோராட்சி என்று நிறைய அரசியல் அடிப்படையிலான ஒரு ஆட்சி முறை இடம்பெற்றுகின்றது. பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தால் உள்நாட்டு வர்த்தகம் இடம்பெற்றதோடு அயல் நாடுகளோடு அல்ல வேற வேற மெசொப்பொத்தேமிய நாகரிகங்கள், பபிலோனிய நாகரிகங்கள் போன்ற எகிப்திய நாகரிகங்கள் போன்ற பல நாகரிகங்களோட கொடுக்கல் வாங்குகள் அடிப்படையில் ஏற்றுமதி வர்த்தகம் இடம்பெற்றுகின்றது. அதோடு விவசாயம், மந்த வளர்ப்பு என்ற அடிப்படையிலும் இந்த பொருளாதாரம் பயிற்சிருக்கு. அடுத்த வாருங்கள், பண்பாடு எடுத்து பார்த்தால் பண்பாடானது ஒரு பல் பண்பாட்டு அடிப்படையில் நிறைய கலாச்சார விளிமியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மையை நாங்கள் இந்த கிரேக்க நாகரிகத்தினூடாக கண்டுகொள்ளக்கூடிய இருக்கின்ற பண்பாடு. அங்கால போகிற கலைகள் கண்ட கலைகள், சிற்ப கலைகள், அதோட ஒரு சில இடங்களில் ஓவிய கலைகள், வேற விளையாட்டுகள், பொழுதுபோக்குகள், ஆராய்ச்சிகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்று ஏகப்பட்ட அடிப்படையில் ஒரு உயர்வான ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்போட வளர்ச்சி அடைந்த நாகரிகம் தான் இந்த கிரேக்க நாகரிகம். அதுதான் இது. அடுத்த எகிப்திய, மெசொப்பொத்தேமியா, பினிசிய, கிரிட்டானிய நாகரிக அம்சங்களுக்கு இடையில் வெளிச்சு பெற்ற நாகரிகம். எகிப்திய நாகரிகத்தை வெளிச்சு பெற்றிருக்கு. அவருடைய மெசொப்பொத்தேமியா, பினிசியா, கிரிட்டானிய நாகரிக அம்சங்கள் அடிப்படையில் வெளிச்சு பெற்ற நாகரிகமாகும். அப்ப நிறைய நாகரிகங்களோட ஒன்றாக இணைந்து ஒன்றாக வளர்ச்சி அடைந்த ஒரு நாகரிகம் தான் இந்த கிரேக்க நாகரிகம். அவர் கேள்வி வரக்கூடிய இருக்கிறது. அதாவது கட்டுரை வினாக்களுக்கு முதலாக எழுதக்கூடிய இருக்கும். அதாவது கிரேக்க நாகரிகத்தோட அல்ல கிரேக்க நாகரிகம் எந்தெந்த நாகரிகங்களோட வளர்ச்சி அடைந்தாண்டா இது அமானங்கள். எகிப்திய நாகரிகம், மெசொப்பொத்தேமிய நாகரிகம், பினிசியா, கிரிட்டானிய நாகரிகம் அடிப்படையில் வளர்ச்சி அடைந்தது. அடுத்து வாருங்கள், பண்டைய காலத்தில் கிரேக்க மொழி பொது மொழியாக விளங்கியது. அவ இந்த கிரேக்க நாகரிகத்துடைய மக்களுடைய பிரதான ஒரு தேசிய மொழியாக இந்த கிரேக்க மொழி விளங்கிய இடங்கள் காணக்கூடிய இருக்கிறது கிரேக்க மொழி. அடுத்த பாருங்கள், தோற்றுவித்தவர் ஹெலன் என்பவரை தோற்றுவித்தவர். அவை இவ்வளவு அறிமுகத்தை அடிப்படையில் அறிமுக பாதிக்கமானவர்களே. அப்ப அமைவுகளை சொல்லி இருக்கிறோம். அமைவு கொண்ட வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அடிப்படையில் அந்த அமைவிடம் இருக்கின்றது. அடுத்தது 8ஆம் நூற்றாண்டுகளில் பழமையானது. எந்த இன குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள், என்னென்ன விடயம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது, எந்தெந்த நாகரிகங்களோட ஒன்றாக இணைந்து வளர்ச்சி அடைந்தது, இறுதியில் அந்த நாகரிக தோற்றுவித்தவர் என்ற அடிப்படையில் அறிமுகம். அறிமுகம் என்பது உங்களுக்கு தெரியுமானவர்களே கட்டுரை வினாக்கள் ஏழு என்னும் போது கட்டுரை வினாக்கள் இருக்கின்றது. கட்டுரை வினாக்கள் கட்டாயம் அறிமுகம் என்பது முக்கியம். அறிமுகத்தை வச்சுக்கொண்டுதான் இந்த நீங்களா இந்த கேள்விகளை விட எழுதுவீங்க. கிரேக்க நாகரிகம் தொடர்பாக அரசியல் பொருளாதார விடயங்களை குறிப்பிட்டு விளக்க வேண்டாம். ஒரு அறிமுகம் கொண்டு போகணும், ஒரு அறிமுகம் கொடுக்கணும். அந்த அறிமுகம் தான் இந்த அறிமுகம். அப்போ அமைவிடம் சிறப்புகள் எல்லாம் சேர்ந்தால் அறிமுகம் இதை விளங்கி இருப்பீங்கள். அடுத்த நீங்கள் அரசியலை பார்க்க போறோம். அரசியலை பாருங்கள். அரசியல் முதலாவது நாங்கள் அரசியல் பார்க்க போறோம். கிரேக்க நாகரிகத்தினுடைய அரசியல் எடுத்து பார்த்தால் சிறப்பான அரசியல் பாருங்க. முடியாட்சி, குடியாட்சி, சர்வையாட்சி வெளிப்படுத்தின. முடியாட்சி வளர்ச்சி இருக்கின்றது. முடியாட்சி என்றால் மன்னராட்சி வளர்ச்சி இருக்கின்றது. குடியாட்சி வளர்ச்சி இருக்கின்றது. சர்வதிகார ஆட்சி வளர்ச்சி இருக்கின்றது. அப்போ ஏகப்பட்ட ஆட்சி முறைகள் வளர்ச்சியோட தன்மையை நாங்கள் காணலாம். அப்ப முடியாட்சி என்றால் உங்களுக்கு தெரியும் மன்னராட்சி. ஆரம்பத்தில் கிரேக்க நாகரிகத்தில் மன்னராட்சி இடம்பெற்றதாகவும் பிற காலப்போக்கில் மன்னராட்சி ஒழிந்து குடியாட்சி, அதற்கு சர்வதிகார ஆட்சி என்று ஏகப்பட்ட ஆட்சியை ஏற்படுத்தப்படுகிறது. அதுதான் இங்குள்ள நகர அரசுகள் ஸ்பார்ட்டா, எதேன்ஸ் போன்ற நகர அரசுகளை மையப்படுத்தி தான் இந்த நாகரிகம் வளர்ச்சி அடைந்த தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இப்படி இருக்கின்றது. அடுத்து பாருங்கள்,
இங்கு குறுநில மன்னராட்சி, உள்நாட்டு குடியாட்சி, தாழ்த்தப்பட்டோர் ஆட்சி, உயர்குடியாட்சி நிலவின். அப்ப இங்கு குறுநில மன்னராட்சி இடம்பெற்றிருக்கின்ற சிறு சிறு நிலப்பரப்புகளை மையப்படுத்தி ஆட்சியர் மொழியிடம் குறுநில மன்னராட்சி இடம்பெறுகின்றது. உள்நாட்டு குடியாட்சி இடம்பெற்றிருக்கின்றது. தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது வசதி குறைந்தவர்களுக்கான ஆட்சி முறை, அதோட உயர் வர்க்கத்துக்கான உயர்குடி ஆட்சி முறை. இந்த அடிப்படையில் ஒரு பரந்துபட்ட ஒரு வளர்ச்சியினாங்க இந்த ஆட்சி முறையில கிடைக்கிறாங்க. அடுத்த முதலில் ஆரம்பம் இராணுவ ஆட்சி. இங்கே முதலில் இராணுவ ஆட்சி இடம்பெற்று முதலாவது இராணுவ ஆட்சி. இராணுவத்தை கொண்டு நிர்வாகம் நடத்துவது, இராணுவ ரீதியான நிர்வாக கட்டமைப்பை வகைப்படுத்துவது, இராணுவத்தை கொண்டு ஏனைய நிர்வாக சம்பந்தப்பட்ட கூறுகளை ஒழுங்குபடுத்துவது, இந்த அடிப்படையில் ஒரு பரந்துபட்ட ஒரு தன்மையை நாங்கள் இந்த இராணுவ ஆட்சியில வெளிப்படுத்தப்பட்ட காணலாம். ஆகவே உலகத்தில் முதலாக அந்த இராணுவ ரீதியான ஆட்சியை வெளிப்படுத்திய நாகரிகமாக கிரேக்க நாகரிகம் விளங்குகின்ற நீங்க உணர்ந்திருப்பீர்கள், இதுல படிச்சிருப்பீங்க வார்த்தையில. அடுத்த வாரம் மாணவர்களே, பரம்பரை சமூக அந்தஸ்தை விட தம்மை தமது வெற்றியை நம்பினார். பரம்பரையாவார், அதாவது ஒரு முக்கிய விஷயம். இந்த கிரேக்க நாகரிகத்தில் வாழ்ற மக்கள் ஒரு பழக்கம் ஒன்று இருக்கா, அவர்கள் பரம்பரை ரீதியாக அல்லது ஒரு வழித்தோன்ற அடிப்படையில் வார கௌரவம், பெருமைகள், சிறப்புகள் அவர்கள் புறந்தள்ளி போட்டு தம்மால் தாங்கள் செய்த சாதனைகளையும் சுயமா சிந்திச்சு, சுயமா முடிவெடுத்து, சுயமா தம் மீது நம்பிக்கை வச்சு, தமது பலம், தமது உழைப்பின் மூலம், தமது சிந்தனையின் மூலம் பலப்படுத்தி தங்களை பலப்படுத்த ஒரு முறையைத்தான் அதிகம் விரும்பிக்கிறோம். பரம்பரையார் கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு, செல்வம் போன்றவற்றை அவர்கள் விரும்பாமல் தமது முயற்சி மூலம் முன்னுக்கு வர, தமது முயற்சி மூலம் வெற்றி பெறுவதை நாங்கள் கூட விரும்பி இருக்கிறார்கள். அவ ஒரு சிறந்த ஒரு படிப்பினை இந்த கிரேக்க நாகரிகத்தினூடாக நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இருக்கோம். அப்ப பரம்பரையான அந்தஸ்தை விட தம்மை வெற்றியை தான் கூட நம்பிக்கணும். மன்னராட்சி சரி அல்லது அங்கே வர மக்கள் எல்லாம் பரம்பரைய வர கௌரவத்தை, பரம்பரைய வர மதிப்பு, பரம்பரைய வர செல்வங்களை, சொத்துக்களை எல்லாம் அவர் புறந்தள்ளி போட்டு தாங்கள் உழைத்து முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். தங்கள் உழைப்பையும் நம்முடைய அதன் மூலம் கிடைக்கின்ற வெற்றியை தான் கொண்டாடி தீர்த்ததாக சொல்லப்படுகின்றது. அடுத்தவர்கள் பண்டைய கிரேக்க அரசியல் நகர அரசுகள் மொழியாக கொண்டு வந்தனர். அப்ப முதலில் கிரேக்கத்தில் நிறைய நகர அரசு காணப்பட்டிருக்கான். ஸ்பார்ட்டா, எதேஸ், கொரிந்த என்று எழுதப்பட்ட நகர அரசு காணப்பட்டிருந்தது. இங்க சிறுவயதில் கூட படிச்சிருப்பீங்க. அது எதேன்ஸ், ஒலிம்பிக்கினுடைய தாயம் என்று நீங்கள் சிறுவயதில் படிச்சிருப்பீங்க. ஒலிம்பிக்குடைய தாயம் எதேன்ஸ் என்றும் அங்கிருந்தால் ஒலிம்பிக் விளையாட்டு ஆரம்பித்து படிச்சிருப்பீங்க. அந்த நாகரிகம் கிரேக்க நாகரிகம் உண்டு. அதாவது எதேன்ஸ், ஸ்பார்ட்டா, தீபஸ், மெகாவா, கொரிந்து, அதகோஸ் என்று எழுதப்பட்ட அடிப்படையில் இங்கே ஒரு நகர அரசுகள் நகரத்தை மையப்படுத்திய ஒரு நகர அரசு முறை இடம்பெற்றுக் கொண்டது. அந்த நகர அரசுகள் எல்லாம் மன்னனுடைய மேற்பார்வைகளில் இடம்பெற்றதாகவும், அதோட பிரதேச ஆட்சி முறைகள், அதாவது பிரதேச ஆட்சி வளர்ச்சி ஏனி ஆட்சி முறையெல்லாம் சிறப்பான முறையில் வளர்ச்சி நன்மையாக காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த பாருங்கள் முடியாட்சி. அரசன் கடவுளிலிருந்து வருவதாக நாம் கருதப்படவில்லை. முடியாட்சியில் முடியாட்சி தெரியும். முடியாட்சி என்ன மன்னர் ஆட்சி. அங்க மன்னன் தான் முதல் பெறுவான். மன்னனுக்கு அடுத்ததான் ஏனைய விடயங்கள், ஏனைய கூறுகள் எல்லாம் மன்னருக்கு அடுத்ததான் முக்கியம் பெறும். ஆகவே நீங்கள் இந்த மன்னர் ஆட்சியில முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த மன்னுடைய அந்த அரசன் கடவுள் வருவதாக கருதப்படும். அதாவது மன்னர் ஆட்சியில் முடியாட்சியில் அவர்கள் நம்புகிறார்கள். அதாவது மன்னர்கள் எல்லாம் தங்களை மக்கள் முன்னால வர்ணிக்க அல்லது மக்கள் முன்னாடி காட்டிக்க நாங்கள் கடவுளுடைய பிறகு என்றும் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர் என்றும் நிர்வாகம், நீதி, சட்டம் எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாடாக இருக்கும் வேண்டும் என்ற அடிப்படையிலாம் அவர்கள் அந்த ஆட்சி முறையை முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆட்சி முறையில். அடுத்த வாரங்கள் உதகுடி ஆட்சி, பிறவுக்குள்ள ஆட்சி. உதகுடி ஆட்சின்னா அது பிறவுக்குள்ள ஆட்சி. பிறகு கொண்டால் செல்வந்த பிறவுக்களால அல்லது வசதி படைத்த பலம் வாய்ந்த பிறவுக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சியால் இந்த பிறவுக்குள்ள ஆட்சி. அடுத்த சில்லு ஆட்சி பாருங்கள், செல்வந்தர் ஆட்சி. சில்லு ஆட்சியில் பாருங்கள் செல்வந்தர் ஆட்சியிடம் இருக்கிறது. செல்வந்தர்கள் அல்லது பணக்கார வகுப்பினரால மேற்கொள்ளப்பட்ட ஆட்சியால் இந்த செல்லோர் ஆட்சி. அடுத்த பாருங்கள் ஏழாம் ஆட்சி. இதான் முக்கியம். அது காலங்காலமாக முடியாட்சிக்கு இடையும் உதகுடி ஆட்சிக்கு இடையும்
சில்லூர் ஆட்சி கீழையும் இறுதியாக கொடுங்கோல் ஆட்சி கீழே வாழ்ந்த மக்கள் முதன்முதலாக தங்களை ஆளக்கூடிய ஒரு அரசன அல்ல மன்னன தாங்களே தேசிய ஒரு ஆட்சி முறைக்கு பார்க்கப்படுகிறோம். அதான் ஜெயநாயக ஆட்சி. நீங்க படிச்சிருப்பீங்க சிறுவயதில். ஜனநாயகத்தின் பிறப்பிடம் என்றால் இதே சொல்லுவார்கள், கிரேக்கம் என்று சொல்லுவார்கள். மக்களுக்கு ஆளப்படுற ஆட்சி முறை தான் நாங்கள் ஜெயநாயக ஆட்சிகள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறையை உலகத்துக்கு வெளிப்படுத்தின ஒரு நாகரிகம் தான் இந்த கிரேக்க நாகரிகம். ஆகவே கிரேக்க நாகரிகமானது பல்வேறு அரசியல் கூறின் அடிப்படையில் வளர்ச்சி பெற்றதோடு நிறைய ஆட்சி முறைகளை உலகு தந்ததாகவும் பிற்காலத்தில் தோற்றம் பெற்ற பல்வேறு வகையான நாகரிக வளர்ச்சிக்கும் பிற்கால தோற்றம் பெற்ற நகர அரசுகள் ஆட்சி முறைக்கெல்லாம் இந்த கிரேக்க நாகரிகம் தான் ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்காட்டா விளங்கிய தன்மையாக காணக்கூடிய பார்த்தனா. அடுத்த பாருங்கள், அப்ப அரசியல் ரீதியா உலாமாச்சு வந்துருங்க. அரசியல் ரீதியா அடுத்த சமயத்தை பாருங்கள், சமயம் அடுத்த பாருங்க மாணவர்களே, சமயம் சமயத்தை பாருங்கள், சமயத்தை பாருங்கள. சமய ரீதியா நீங்க பார்த்தாமான பாருங்கள், மனித உருவில் இறைவனை வழிபட்ட அது இறைவனுக்கு மனித உருவம் கொடுத்து வழிபட்டாக்கெல்லாம் இந்த கிழக்கு நாட்டு மக்கள். மனிதன் எப்படி எந்த உருவத்தோடு தோற்றமளிப்பானோ அதோட உருவத்தை தாங்க வழிபடுற இயக்கிய கடவுள்களுக்கும் அல்லது பெண் தெய்வங்களுக்கும் ஆண் தெய்வங்களுக்கும் உருவம் கொடுத்து அவர்களை சிலைகள் சிற்பங்களா வடித்து வழிபட்ட ஒரு நாகரிக மக்கள் தான் இந்த கிரேக்க மக்கள். அப்ப முதலாக கடவுள்களுக்கு மனித உருவம் கொடுத்து கடவுள்களும் மனிதர்களை போல இருப்பார்கள் என்று வெளிப்படுத்திய நாகரிகம் தான் இந்த கிரேக்க நாகரிகம். கடவுள்கள் ஒலிம்பஸ் மலையில் வாழ்வதாக நம்பினார்கள். அதாவது பெரும்பாலும் இந்த கிரேக்க நாகரிக மக்கள் இயற்கையத்தை வழிபட்டிருக்கிறார்கள், சூரிய வழிபட்டிருக்கிறார்கள், பூமியை வழிபட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு ஆபத்து வரக்கூடிய நதிகளை அல்லது ஆறுகளை அல்லது ஆபத்தை போய் விலங்குகளை மலைகளை பாறைகளை இப்படி இயற்கையில் என்னென்ன விதமான விடயம் இருக்கோ அதோட என்ன விதமான ஆபத்துகள் வருமோ அதெல்லாம் கடவுளை நினைச்சு வழிபட்டாங்கல்லாம் இந்த கிரேக்க நாகரிக மக்கள். அதுவும் குறிப்பாக இந்த கிரேக்கத்தில் நாங்கள் பார்த்தாங்க நிறைய மலைகள் இருக்கின்றது. அதுல ஒரு மலையான ஒலிம்பஸ் மலை. அந்த மலை ஒரு பெரிய மலை. கிரேக்கத்தில் இருக்கின்ற நகர அரசுகளிலேயே இந்த மலை ஒரு பெரிய மலை, ஒலிம்பஸ் மலை. அவர் கடவுள்கள் அந்த மலையில் உரைகின்றார்கள், எங்களை பார்க்கின்றார்கள், எங்களை அருள் புரிகின்றார்கள், எங்களுடைய குறைகளை தீர்த்தி வைப்பார்கள். இந்த அடிப்படையில் ஒரு நம்பிக்கையை வளர்த்து மலைகளை கடவுளா வழிபட்டு, குறிப்பாக அப்படி சொல்லலாம், இயற்கையை கடவுளாக வழிபட்டு இயற்கை மூலம் கடவுளை அடையலாம் என்று வெளிப்படுத்தின ஒரு நாகரிக மக்கள் தான் கிரேக்க நாகரிகம். இப்படி பார்க்கலாம். அடுத்த பாருங்கள், கோவில் அமைத்து சிறை வைத்து வழிபட்டு கடவுளுக்கு மனித உருவம் கொடுத்தது மட்டுமில்லாமல் அந்த கடவுளுக்கு பாறைகள் அல்லது மலைகளை குடைந்து அல்லது குடைவரை கோயிலா குடைந்து அல்லது மலைகளை நாங்கள் கேட்ட குடைந்து அதுக்குள்ள கடவுள் உருவத்தை வச்சு பூசை காட்டி வழிபடுற முறையை எங்களுக்கு வெளிப்படுத்தினார்கள் கிரேக்க நாகரிக மக்கள். ஆகவே கடவுளுக்கு உருவம் கொடுத்திருக்கிறோம், கோயில் காட்டியிருக்கிறோம், கடவுளை வழிபட்டுக்கினோம். அந்த வழிபாடு தான் பிற்காலத்தில் பல்வேறு நகர அரசுகளில் இயற்கை வழிபாடாக வலிச்சு தன்மையாக காணலாம். இப்படின்னு நினைக்கிறது. அடுத்து பாருங்கள், அப்பலோ அதினா மடோனா கடவுள் இல்லை. அப்ப இந்த கால வாழ் மக்கள் அதிகமாக பெண் தெய்வங்களை தான் வழிபட்டுக்கணும். ஆண் தெய்வம் ஒப்பிடும்போது பெண் தெய்வங்களான அதீனா, அப்பலோ, அதோட மடோனா போன்ற பெண் தெய்வங்களுக்கு மனித உருவம் கொடுத்து அதன் மூலம் வழிபாட்டு முறையை நெறிப்படுத்தினார்கள் இந்த கிரேக்க நாகரிக மக்கள். அதோட முக்கியம், அதோட கடவுளுக்கு உறவு முறை அடிப்படையில் நாங்கள் இப்ப குடும்பத்தில் உறவு முறைகள் வச்சு நாங்கள் அடைக்கிற போல கடவுள்களுக்கு உருவம் கொடுத்ததோட உறவு முறைகள் அடிப்படையில் கடவுளை வழிபட்டாகலாம் இந்த கிரேக்க நாகரிக மக்கள். அவை கடவுள்களும் எங்கள ஒரு ஆள், கடவுளும் எங்களை போல இருப்பினம், கடவுள் எங்களை போல செயற்படுவினம் என்ற அடிப்படையில் தான் அந்த கடவுளுக்கு உருவம் கொடுத்து உறவு முறை பேர் வச்சு அழைத்து வழிபட்டாக்கெல்லாம் இந்த கிரேக்க நாகரிக மக்கள். அது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது கிரேக்க நாகரிக சமயமானது இயற்கை வழிபாடு அமைத்துக் கொண்டிருந்தாமல் மனித உருவம் கொடுத்திருக்கணும், கோயில் கட்டியிருக்கணும், அதிகமாக பெண் தெய்வங்களை வழிபட்டிருக்கணும், கடைசியாக உறவு முறைகளை வைத்து வழிபட்டதோடு இயற்கை அடிப்படையில் வழிபாடு போயிருக்கு. இப்ப இயற்கை வழிபாடு
இயற்கையில் இருக்கின்ற மலைகள், ஆறுகள், கடல்கள், அப்படி ஒரு இயற்கையை வழிபட்டால் தங்களுக்கு இயற்கையால் ஆபத்து வராது, இயற்கையால் தீமை வராது, தீங்கு விழாவில் வழிபட்டார்களால் இந்த இயற்கை நாகரிக மக்கள் இப்படி பார்த்தாங்க. அவ சமயம் அப்ப அரசியல் அடிப்படையில் பார்த்தனா மாணவர்களே, பிறகு சமய அடிப்படையில் பார்த்தாங்க. அப்ப அரசியல் சமயம் இப்ப கிரேக்க நாகரிகத்தில் கட்டாயமானவர்களே, அந்த கிரேக்க நாகரிகம் என்ற ஒரு பெரிய கேள்வியே கட்டாயம் எழுதக்கூடிய கேள்வி. அது கிரேக்க நாகரிகமாக இருக்கலாம், ரோம நாகரிகம், அராபிய நாகரிகம், கிறிஸ்தவ நாகரிகம். இதுல நீங்கள் கடந்த கால ஐரோப்பிய வரலாறு பாசியர்கள் எடுத்து பார்த்தால் கிரேக்க நாகரிகம், ரோம நாகரிகம் தான் அதிகமாக வந்திருக்கின்றது. அது பெரிய கேள்வியா இருக்கலாம், அல்லது கடைசியில் வாழ சிறுவீட்டு கேள்வியா இருக்கலாம். கட்டாயம் நாகரிகத்து ஒரு கேள்வி வேறும். அதிலும் குறிப்பாக கிரேக்க நாகரிகம் நீங்கள் ஆழமாக ஒரு கற்றல் இருக்க வேண்டும். மற்ற நாகரிகம் நீங்கள் நூலா மீனோட்டமா வாட்சி வச்சு அல்லது நூலா மனதில் வச்சா காண முடிய, அந்த கிரேக்க நாகரிகம் அடிக்கடி செய்திருக்கின்றார்கள். அடிக்கடி இருக்கிற பாடங்களை அல்ல அடிக்கடி வாழ்கின்ற வினாக்களை நீங்கள் திறந்த ஒரு வகுப்பு பயிற்சியோடும் அல்லது கேண்டியுடைய கல்வி தொலைக்காட்சியை பார்ப்பவங்களாக தான் நீங்கள் இந்த திறந்தோறும் அந்த மீட்டல் ஊடாக உங்களை இந்த நாகரிகங்கள் அல்ல ஐரோப்பிய வரலாறு தொடர்பான பாடப்பரப்பை இலகுபடுத்திக் கொள்ளலாம். அவை இலங்கை வரலாறு போல ஐரோப்பிய நாகரிக வரலாறு இல்லமானவர்கள். ஏனால் இலங்கை வரலாறு நீங்கள் சிறுவயதிலிருந்து கற்றுக்கொண்டு வாரமுடைய இலகுவா பிடிச்சுக் கொள்வீர்கள். ஆனால் ஐரோப்பிய வரலாறு சில சிறுவயது தொகுதியில் வாழலாம் தெரியும். ஆனால் ஐரோப்பிய இருக்க மாணவர்களுக்கு அதனுடைய வளர்ச்சி அதோடு இணைந்தான வேற பாடப்பரப்பு இருக்கின்றது. அதெல்லாம் முக்கியம் பெறுகின்றது பார்ப்போம். அப்ப அரசியல் சமயம் என்ற அடிப்படையில் நீங்கள் இந்த நாகரிகங்களை பார்ப்போம். அடுத்த சமயம் அடுத்ததாக விளையாட்டு. இப்ப விளையாட்டும் ஒரு பொழுதுபோக்காக ஒரு அரசியல் சமயத்துக்கு அடுத்ததாக மக்கள் தங்களுடைய ஓய்வு நேரங்களில் தங்களுடைய பொழுதுபோக்கை போக்கவும் தங்களுடைய திறன்களை வளர்க்கவும் சிந்தனையை தூண்டவும் என்ற அடிப்படையில் இந்த நாகரிக மக்கள் இந்த நாகரிக மக்கள் விளையாட்டுகளையும் விளையாடி இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக விளையாட்டுகள் என்று பார்த்தால் விளையாடுவதற்கான ஒரு மைதானம் இருக்கின்றது. அந்த மைதானத்தில் உடற்பயிற்சி செய்திருக்கிறோம். அதோட உடலை கட்டுக்கோப்பாக கட்டுமஸ்தானமாக வைத்திருப்பதில் ஆர்வம் காட்டியிருக்கிறோம். அதோட மல்யுத்தங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அதோட குறிப்பாக போட்டியாளர் கௌரவித்திருக்கணும். பரிதி வட்டம் வீசுதல், தட்டறிதல், குண்டறிதல் என்ற அடிப்படையில் பெரிய விளையாட்டு நடாத்திருக்கணும். விளையாட்டுகளில் ஈடுபட்டு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிறார்கள். அரசியல் நிர்வாகத்தில் உள்வாங்கி அவர்கள் படை தளபதிகளாகவும் படை வீரர்களாகவும் பாதித்தாக சொல்லப்படுகின்றது. அவை விளையாட்டின் ஊடாக தங்களுடைய அரசியல் நிர்வாகத்துக்குரிய மனித வளத்தை ஏற்படுத்திக்கிறாங்க கிரேக்க மக்கள். அவை விளையாட்டு என்பது தனியே உடற்பயிற்சி செய்து உடலை கட்டுமஸ்தானமாக வைத்திருக்க மட்டுமில்லாமல் அதோடு இணைந்ததாக போட்டியாளர் கௌரவித்திருக்கணும். பெரிய விளையாட்டுக்கு இடம்பெறுகின்றது. அதோட விளையாட்டுக்கு சாதனைப்படுத்த கௌரவித்தோடு அவர்கள் படைகளில் முக்கிய அதிகாரிகள், அதோட அரசியல் நிர்வாகத்தில் முக்கிய அதிகாரிகளாக பார்த்து அல்லது முக்கிய அதிகாரிகளாக நியமிச்சாகலாம் இந்த கிரேக்க நாகரிக மக்கள். கிரேக்க நாகரிகத்தில் விளையாட்டுகளும் பொதுமக்களால் விருப்பப்பட்டதாகவும் அந்த விளையாட்டின் ஊடாக மக்கள் தங்கள் ஓய்வு நேரத்தை தங்களுடைய சிறந்த முறையில் கழித்ததாக சொல்லப்படுகின்றன. ஆகவே அரசியல், பொருளாதார, அரசியல், சமயம் என்ற அடிப்படையில் அடுத்த நாங்கள் விளையாட்டுகளை பார்த்தாங்க. விளையாட்டுகளும் இந்த கிரேக்க நாகரிகத்தில் மிகவும் உச்சமை நன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே நீங்கள் விளையாட்டு தொடர்பாகவும் சில விஷயங்களை வச்சுக்க போக வேண்டும். இந்த ஐரோப்பிய நாகரிகத்தில் விளையாட்டு தொடர்பாகவும் இந்த வினாக்கள் கேட்கப்பட்டு வருகின்றது. அவை நீங்கள் இதையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அடுத்த வாரங்கள் அறிவியல் ரீதியாகவும் ஒரு சிறந்தோர் சிந்தனையையும் சிறந்தோர் விடயங்களையும் வெளிப்படுத்தின ஆகலாம் இந்த கிரேக்க நாகரிக மக்கள். அறிவியல் வளர்ச்சி அடைந்திருக்கு, சிந்தனை வளர்ச்சி அடைந்திருக்கு. பாருங்கள், அறிவியல் பாருங்கள், விஞ்ஞானம், கணிதம், தர்க்கவியல், ஒழுக்கவியல் துறைகள் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. பௌதிக விஞ்ஞானம் இருக்கலாம், தூய விஞ்ஞானம் இருக்கலாம். விஞ்ஞான கண்டுபிடிப்பாளர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் போன்றவர்கள் இங்கு தோற்றம் பெற்று விஞ்ஞானத்தை வளர்த்திருக்கணும். அதோட கணிதமானது எண்கணிதங்கள், கணிதம், தர்க்கவியல்கள், ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள், ஒழுக்கவியல் துறைகள் போன்றன வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அது இவ்வாறு இருக்கின்றது. அடுத்த விஞ்ஞானி இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள்
சோக்ரட்டிஸ், அரிஸ்டோட்டில், பிளேட்டோ ஏகப்பட்ட விஞ்ஞானிகள் இங்கே வாழ்ந்து விஞ்ஞானத்தை படத்தாகவும் புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்ததாகவும் சொல்லப்படுகின்றன. அவர்கள் கேள்விப்படும் கிரேக்க நாட்டில் வாழ்ந்த விஞ்ஞானிகள் கண்டவர்கள் சோக்ரட்டிஸ், அரிஸ்டோட்டில், பிளேட்டோ என்ற அடிப்படையில் இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற தன்மையை காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்தவர்கள் அரசியல், தர்க்கம், தத்துவம், உடற்கூட்டியல், விலங்கியல், தாவரவியல், உளவியல், உள்ள மனையியல், போதியவியல் போன்றன பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கப்படுகின்றது. அவர்கள் அரசியல் படிச்சிருக்கணும், தர்க்கம் படிச்சிருக்கணும், அதோட தத்துவம் படிச்சிருக்கணும், உடற்கூட்டியை படிச்சிருக்கணும், விலங்கு வளர்ப்பு, விலங்கியல் தொடர்பான ஆய்வுகள், தாவரவியல் தொடர்பான விடயங்கள், உளவியல் தொடர்பான விடயங்கள், பௌதிக விடயங்கள் போன்றன பல்கலைக்கழகங்களில் சிறப்பான முறையில் கற்பிக்கப்பட்டதாகவும் அதன் மூலம் பல்வேறுபட்ட துறைகள் மாணவர்கள் மத்தியில் வளர்க்கப்பட்டு விஞ்ஞானிகள், தத்துவவியலாளர்கள், இலக்கியவாதிகள், ஆராய்ச்சியாளர்கள் அல்லது கணிவியலாளர்கள், பௌதிவியலாளர்கள் அல்லது உளவியலாளர்கள் என்ற அடிப்படையில் பேராசிரியர்கள் பல்கலைக்கழக தோற்றும் தன்மையை காணக்கூடிய. ஆகவே அரசியல், சமயம், விளையாட்டு, அதோட அறிவியல் என்ற அடிப்படையில் கிரேக்க நாகரிகம் படிச்சு நாங்கள் பார்த்துனாங்க. ஆகவே நாங்கள் இன்று கிரேக்க நாகரிகம் படித்து பார்த்துனாங்க. தொடர்ச்சி நாங்கள் அடுத்த வகுப்பில் இந்த கிரேக்க நாகரிகம் முக்கிய பாட பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.